அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th தமிழில் டேர்ம் 2ல் இயல் 2 பார்க்குறோம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் 6th புக் எடுத்திங்கன்னா இது 5வது இயல். டேர்ம் வைஸாக பார்த்தீங்கன்னா இது டேர்ம் 2ல் இயல் 2. லெசன் பேர் வந்து ஆசார கோவை. நுழைய முன் என்ன இருக்குன்னு வாசிச்சிருவோம். நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். அதாவது நல்லொழுக்கம் மற்றும் அறநெறி நோக்கோடு நம் முன்னோர் படைத்த நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா அறநூல்கள். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள்னு சொல்லியிருக்காங்க. வெறும் பாடல் வாசிக்கிறத விட அந்த பாடலோடு சேர்த்து அதோட விளக்கத்தையும் வாசிக்க டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடலில் நன்றி அறிதல் விளக்கம் என்ன இருக்குது? பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். ஸோ நன்றி அறிதல்னால் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பொறையுடைமை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் பொறையுடைமை. பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இன் சொல்லோடு அதாவது இனிய சொற்களை பேசுதல். இன் சொல்னா இனிய சொற்களை பேசுதல். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வியோடு கல்வி அறிவு பெறுதல். அடுத்து ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். ரொம்ப முக்கியம். ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஆற்ற அறிதல் அறிவுடைமை அறிவுடையவராய் இருத்தல். நல் இனத்தாரோடு நட்டல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இவை எட்டும்னா ஆகிய எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். ஸோ வித்துனா விதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இதுக்கு இதில் சொல்லும் பொருளும்ல வந்து முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நம்மளாக தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். வித்து அப்படின்னா விதைகள், அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்க்குறப்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளல் இல்லை நட்பு கொள்ளுதல். அடுத்தது நூல்வழி. இதுக்கான ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். வெண்பா அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன், அதுக்கடுத்து இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். ஷார்ட்கட் என்னென்னா, வெண்பா அப்படின்னு ஒரு 100 மாடி அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இருந்து 18வது ஃப்ளோரில் வசித்தவர் தான் இதோட ஆசிரியர். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு தடவை கயத்தூர் அப்படின்ற ஊரில் முள்காட்டுக்குள்ளே போனப்போ வாயில் முள் குத்திருச்சு. அதிலிருந்து நல்லொழுக்கங்களுக்குரிய கருத்தை வந்து ஆசார கோவை மூலிமா சொல்லிகிட்டு இருக்காருன்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்னது வந்து வெண்பா அப்படின்ற அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன்னா எத்தனை மாடி அப்பார்ட்மெண்ட்டு? 100 மாடியா? 100 வெண்பாக்களை கொண்டது. முடிஞ்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இருந்து 18வது ஃப்ளோரில் இருக்கார். அப்போ 18 கீழ்கணக்கு நூல்களில் இது ஒன்று. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பாக தான் இருந்திருக்காரு. ஆனால் கயத்தூர் அப்படின்ற ஊர் அவரோட சொந்த ஊர், பிறந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு முள் காட்டுக்குள்ளே சிக்கி வாயில் முள் குத்திருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருவாயின் முள்ளியார். என்னடா ஷார்ட்கட் இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம படிக்கிறதுக்காண்டி நம்ம ஓரளவு யோசிச்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கடுத்து நிறைய செய்யுளில் நிறைய பேர் வரும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான். இப்போ மூதுரை அப்படின்னா மூத்தோர் குறும் அறிவுரைன்னு அர்த்தம். அது எழுதியது ஔவையார் அவர்கள். ஸோ பெருவாயின் மொழியார் எழுதியது ஆசார கோவை. ஆசார கோவைன்னு ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்? ஆசார கோவை அப்படின்னா அதுக்கடுத்து ஆசிரியராக மாறிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்குத்தி அதுக்கடுத்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதி ஆசிரியராக மாறிட்டார். ஸோ ஆசார கோவை. ஆசிரியர் யார்? பெருவாயின் மொழியார். ஊர் கயத்தூர். ஆசார கோவை என்பதற்கு நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இன்னொரு 100 வெண்பாக்களை கொண்டதே. ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட்கட்டு. அடுத்ததாக இதில் இருக்க ஒன்னோடு பார்ப்போம். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பொறைனா என்னென்னு மேலே பார்த்தோம்ல பாருங்கள். பொறையுடைமை பாட்டில் இருக்கா? பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். ஸோ பிறர் நமக்கு செய்யும் தீங்கை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்சொல், பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. அடுத்ததாக இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். நன்றி அறிதல். பிரித்து எழுதுனா நன்றி கூட்டல் அறிதல். நன்றி கூட்டல் அறிதல். நன்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இ ஆப்ஷன், அது தப்பு. நன்றி கூட்டல் அறிதல் தான். பொறை உடைமை அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை. பொறுமை கூட்டல் உடைமைன்னு போட்டக்கூடாது, இது தவறு.
பொறை குட்டல் உடைமை தான் கரெக்டு. இது கண்மணிய கண்ணூரங்கள் லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.